சினியர் ப்ரொடக்ஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தலைன்னு சொல்லி எல்லாரும் கூப்பிட்டுட்டு வந்த அஜித்குமார் இருக்கிறாங்க பாருங்கள். அவங்களுக்கு வந்து சமீபத்தில் ஒரு சின்ன உடல்நல பிரச்சனை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிச்சிருந்தாங்க. டாக்டர்ஸ்லாம் அவங்கள ட்ரீட் பண்ணி அவங்களுக்கு சரியான மருத்துவம் கொடுத்து அவங்கள சீக்கிரமே அந்த அறுவை சிகிச்சை முடித்து வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இப்படி இருக்கிற நேரத்தில் அஜித்துக்கு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு, இதான் அதுதான் பிரச்சனை, அப்படி பிரச்சனை இப்படி பிரச்சனைன்னு சொல்லி வலைத்தளங்களில் ஏகப்பட்ட புரளிகளும் வதந்திகளும் வந்துக்கிட்டு இருந்த நேரத்தில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அஜித்குமாருடைய மனைவி இருக்காங்க பாருங்கள், நடிகை ஷாலினி, அவங்க ட்விட்டர் பக்கத்தில் ஒரு புகைப்படத்தை வெளியிட்டு அவங்களுடைய ரசிகர்கள், அதாவது அஜித்குமாருடைய ரசிகர்கள் அவ்வளோ பேரையும் சாந்திப்படுத்தியிருக்கிறாங்க. இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஜித்குமார் அவருடைய பையன் ஆத்விக் அஜித்குமாருக்கு வந்து ஷூ மாட்டி விட்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கிறாரு. அதில் அருமையாக ஒரு டிஷர்ட்டு, ஒரு ஷர்ட்டு, ஒரு ஜீனு போட்டு அப்படியே அஜித்குமார் வந்து அப்படியே இந்த ஃபுல் வெள்ளை ஹேர் ஸ்டைலோட அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ ஸ்மார்ட்டாக உட்காந்துட்டு அவரோட பையனுக்கு காலில் ஷூ மாட்டி விடுற மாதிரி அந்த ஃபோட்டோ வந்திருக்குது. இதை பார்த்த ரசிகர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒருவேளை அது பழைய ஃபோட்டோவை தான் வந்து ஷாலினி வந்து அப்லோட் பண்ணிட்டாங்களோ, இல்லை நம்ம எல்லாருக்கும் வந்து என்ன ஏதுன்னு உண்மையான நிலவரம் தெரியணுங்கிறதுக்காக நேற்று நடந்தது முந்தானத்து நடந்தது இப்படிங்கிற மாதிரி சமீபத்தில் நடந்த விஷயத்தை தான் எடுத்து அப்டேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டு இருந்த போதிலும், அந்த ஃபோட்டோவை வலைத்தளத்தில் பார்த்த ரசிகர்களுக்கெல்லாம் கேட்க வாங்க வேணும். அதாவது வெள்ளம் திங்க கூலி எதுக்குன்னு கேட்குற மாதிரி அஜித்குமாரை பற்றி ஒரு அப்டேட் வருதுன்னா அவங்க ரசிகர்களுக்கு அதை பற்றி சொல்லவா வேணும். அவங்க கமெண்ட்டில் போய் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க பார்த்தீங்க அப்படின்னா, அண்ணனை நல்லா பார்த்துக்குங்க, அவரை நல்லபடியாக கேர் பண்ணிக்கோங்க, அவருக்கு எந்த தொந்தரவும் வராது, நாங்கள்லாம் இருக்கோம், நீங்கள் தான் அவங்களை நல்லா கவனிக்கணும், நீ அப்பப்போ அவரை பற்றின அப்டேட்டை வெளியிடுங்க, அதே மாதிரி விடாமுயற்சி படத்தை பற்றின அப்டேட்டையும் அப்பப்போ வெளியே கொடுக்க சொல்லுங்கள், இப்போவே அவரை ஷூட்டிங்க்கு நடிக்க போக சொல்ல வேண்டாம், உடல்நிலையெல்லாம் நல்லா சரியானதுக்கப்புறம் நீங்கள் அவரை ஷூட்டிங்க்கு போக சொல்லுங்கள், நாங்கள் அது வரைக்கும் எத்தனை வருஷம்னாலும் காத்திருக்கோம், இப்படின்னு ஏராளமான கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டு தாக்குன்னு தாக்கிக்கிட்டு இருக்காங்களாம் நம்ம தலை, அதாவது ஏகே, அதாவது அஜித்குமாருடைய ரசிகர்கள். இப்படி இருக்கிற இந்த நேரத்தில் அஜித்குமாருடைய ஒரு ஃபோட்டோ வந்ததுக்கே அவங்க ரசிகர்கள்லாம் இப்படி உற்சாக வெள்ளத்தில் துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே. அவர் வந்து கையசைக்கிற மாதிரி ஒரு வீடியோவோ, அவர் ரசிகர்கள்கிட்ட ஹாய்னு சொல்கிற மாதிரி ஒரு வீடியோவோ ஷாலினியை அப்டேட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அஜித்குமாருடைய ரசிகர்கள் நிறைய பேருடைய மனசில் இப்போமே கற்பனை குதிரை வந்து டக் 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 டக்னு ஓட ஆரம்பிச்சிட்டு இருக்குது. இப்படி இருக்கிற இந்த நேரத்தில் அஜித்குமார் நல்லா இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தோட அவருடைய ரசிகர்கள் சீக்கிரம் அவர் விடாமுயற்சி படம் ஷூட்டிங்கில் திரும்பியும் பங்கேற்று எப்படியும் அவங்கெல்லாம் எதிர்பார்த்த மாதிரி இந்த தீபாவளிக்குள்ளே அந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க மனசில் இப்போ மலம் வர ஆரம்பித்ததோடு மட்டும் இல்லாமல், சீக்கிரம் நம்மளுடைய ஏகேவை நம்ம திரையில் பார்க்க போகிறோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் இப்போமே மனசுக்குள்ளே பிறந்துருச்சாம்.